வணக்கம். டிடி தமிழின் மாலை 5 மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக நாடுகள் பங்கேற்கும் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு தாக்கத்தின் 5 நாள் கண்காட்சி புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் கையாள்வது தொடர்பாக நாடு தழுவிய டிஜிட்டல் விழிப்புணர்வு பிரச்சாரம் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஏற்பாடு. மத்திய அரசு மேற்கொள்ளும் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்கள் விவசாயிகள், கால்நடை மற்றும் மீனவர்களின் நலனை நிச்சயம் பாதுகாக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. நாடு முழுவதும் மகா சிவராத்திரி பண்டிகை கொண்டாட்டம். நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. திமுக ஆட்சியின் அவலங்களை மூடி மறைக்கவே 5000 ரூபாய் நாடகம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. வள்ளலாரின் போதனைப்படி ஏழை மக்களின் பசியை போக்குவதே தமிழக அரசின் இலக்கு. சென்னையில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 23ஆம் தேதி வெளியாகும். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. பங்களாதேஷில் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான புதிய அமைச்சரவை பதவியேற்கிறது. தலைநகர் டாக்காவில் விரிவான ஏற்பாடுகள். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் கொழும்புவில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதல். தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவின் அவசியத்தை வலியுறுத்தும் சர்வதேச கண்காட்சியை புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். இந்தியா செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் கண்காட்சி 2026 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கண்காட்சி தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு செயல்பாட்டை எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் ஆஸ்திரேலியா, ஜப்பான், ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, செர்பியா, எஸ்டோனியா, தஜிகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டில் சர்வதேச ஒத்துழைப்பை எடுத்துக் கூறும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த புதுமை கண்டுபிடிப்புகளை பறைசாற்றும் வகையில் 600க்கும் மேற்பட்ட புத்தாக்க நிறுவனங்கள் தங்களது படைப்புகளை இந்த கண்காட்சியில் வைக்க உள்ளன. சுகாதாரம், வேளாண்மை மற்றும் சிறந்த நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் செயற்கை நுண்ணறிவின் அவசியத்தை வலியுறுத்தி நாளை நாடு தழுவிய அளவில் டிஜிட்டல் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்குகிறது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ளது. மனிதகுலத்தின் பயனை மையப்படுத்தி நம்பிக்கையுடன் கூடிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் இந்தியாவின் உறுதியை பறைசாற்றும் வகையில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ளது. நெறிமுறையுடன் கூடிய அனைவரின் வளர்ச்சியை உள்ளடக்கிய பொறுப்புமிக்க செயற்கை நுண்ணறிவின் செயல்பாட்டை விளக்கும் வகையில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும். ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீர் பண்டிட்டுகள் சமூகம் கொண்டாடும் ஹேரத் போஸ்தி பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹேராத் போஸ்தே பண்டிகை சமூகத்தின் செழிப்பான கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வளமான வாழ்வும் வெற்றிக்கான புதிய பாதையை திறக்கும் வகையிலும் இந்த பண்டிகை அமையட்டும் என்றும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரியை ஒட்டி தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சிவபெருமானின் அருள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்துள்ளார். இந்தியா தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று அவர் வாழ்த்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தமது வாழ்த்துச் செய்தியில் காசி முதல் ராமேஸ்வரம் வரை இந்த புனித நாள் இந்தியாவின் நித்தியமான அசைக்க முடியாத ஆன்மீக பாரம்பரியத்தின் சின்னமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மகாதேவரும் அன்னை பார்வதியும் மக்கள் அனைவருக்கும் உடல் நலத்தையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாடு முழுவதும் உள்ள தமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆதி மகாதேவர் தனது அருளை அனைவர் மீதும் செலுத்த வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ள அவர் சிவபெருமானின் ஆசிகளுடன் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்றும் முன்னேற்றத்தின் உச்சத்தில் பாரதம் திகழ வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது வாழ்த்துச் செய்தியில் புனிதமான மகா சிவராத்திரி நாளில் கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான மகாதேவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆன்மீகமும் தியானமும் ஒளியும் நிறைந்த மகா சிவராத்திரி திருநாளில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்நாளில் சிவபெருமானை துதி செய்து நல்லெண்ணங்களுடன் வாழ்வை முன்னேற்றுவோம் என்றும் இறைவன் அருளால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருக பிரார்த்திப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டில் உள்ள அனைவருக்கும் மகா சிவராத்திரியின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சிவசக்தியின் அருளால் மக்களின் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி, அமைதி, முன்னேற்றம் ஆகியவற்றால் நிரம்பட்டும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விசேஷமிக்க மகா சிவராத்திரி நன்னாளில் அனைத்து சகோதரிகள் மற்றும் சகோதரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். சிவபெருமான் நமக்கு நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வளத்தை வழங்கி நமது சமூகத்தை நல்லிணக்கம், இரக்கம் மற்றும் நன்னெறியுடன் ஊக்குவித்து தொடர்ந்து வழிநடத்தட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற கேதார்நாத் ஆலயத்தின் ஜோதிர்லிங்கத்தை பக்தர்கள் தரிசனம் செய்ய வரும் ஏப்ரல் 22ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி பண்டிகையான இன்று உக்கிமத்தில் உள்ள ஓம் காரேஸ்வர் கோயில் நிர்வாகம் இதனை அறிவித்துள்ளது. பக்தர்கள் மேற்கொள்ளும் சார்தம் என்றழைக்கப்படும் 4 சிவாலய தரிசன யாத்திரையை முன்னிட்டு பத்ரிநாத் கேதார்நாத் ஆலய கமிட்டியின் தலைவர் ஹேமந்த் திவேதி பக்தர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த யாத்திரைக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொள்ளும் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்கள் விவசாயிகள், கால்நடை மற்றும் மீனவர்களின் நலனை நிச்சயம் பாதுகாக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் சென்ட்ரல் வங்கியின் முதல் டிஜிட்டல் கரன்சியை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய அரசு மேற்கொள்ளும் சர்வதேச ஒப்பந்தங்கள் நாட்டின் விவசாயிகளின் நலனை நிச்சயம் பாதுகாக்கும் என்று கூறினார். இந்தியா, அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம், இந்தியா, ஐரோப்பா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவை நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே ஏற்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். 11-12 साल के अंतराल के अंदर आया है और आज वही डिजिटल इंडिया गरीबों को सस्ता अनाज देने के क्षेत्र में पदार्पण कर रहा है। मैं प्रहलाद जोशी जी को बहुत बहुत बधाई देना चाहता हूं, क्योंकि मुझे मालूम है कि काम कितना कठिन था, मगर रिजर्व बैंक ऑफ इंडिया, फूड कॉरपोरेशन ऑफ इंडिया, सारी राज्य सरकारें,
भारत सरकार के मैती डिपार्टमेंट के साथ, इस सभी के साथ संकलन कर एक लीक प्रूफ सिस्टम प्रहलाद जी के नेतृत्व में मोदी जी के माध्यम से आज देश को लोकार्पित किया जा रहा है। मैं मानता हूं कि यह पद्धति से गरीबों को राशन देने का जो हमारी पद्धति है खाद्य और आपूर्ति मंत्रालय का, उसमें से संपूर्ण रूप से भ्रष्टाचार का उन्मूलन हो जाएगा और पारदर्शी तरीके से गरीबों को अनाज मिलने की शुरुआत होगी। புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் டோக்கன் முறை ஊழலை ஒழிப்பதுடன் பொது விநியோக திட்டத்தில் வெளிப்படையான தன்மையை ஏற்படுத்தும் என்றும் அமைச்சர் அமித்ஷா அப்போது குறிப்பிட்டார். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடம் இணைப்பையும் சரக்கு போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தையும் உறுதி செய்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஜெர்மனி நாட்டின் மியூனிக் நகரில் நடைபெறும் மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் சீர்திருத்தங்களை அவசரமாக செய்ய வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். தற்போதைய உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் செயல்திறன் மிக்க புவி அரசியல் யதார்த்த நிலைகளுக்கு ஏற்ப ஐநா சபை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஐரோப்பா மற்றும் உலகின் இதர பகுதிகளில் உள்ள எண்ணெய் நிறுவனங்களைப் போல இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்களும் செலவு, கிடைக்கும் தன்மை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கும் என அவர் கூறினார். உலகம் பெரிய அளவில் பன்முகத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் முடிவெடுப்பதற்கான இன்னும் பல தன்னாட்சி மையங்கள் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். When we looked at all the big polls, I think the one which was most under-realized was our relationship with Europe. And within Europe, in fact, in many ways, our relationship with Germany. If I were to say what has changed in the recent past, we've had really two big back-to-back events in India. The visit of Chancellor Merz. I think it was his first visit to Asia. Then the India-Europe FTA, which President von der Leyen described as the mother of all deals. G7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசிய ஜெய்சங்கர் ஐநா பாதுகாப்பு சபை சீர்திருத்தம் உள்பட ஐநா 80 நிகழ்ச்சி நிரலுக்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஜெர்மனி சென்றடைந்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மியூனிக்கில் பவாரியா அமைச்சர் எரிக் விஸ்வங்கரை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை குறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள நிர்மலா சீதாராமன், ஜெர்மனி சான்சலர் கடந்த மாதம் மேற்கொண்ட இந்திய பயணத்தை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் இருதரப்பு கூட்டாண்மையை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்து பவாரியா அமைச்சருடன் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பசுமை மற்றும் நீடித்த கூட்டாண்மை மூலம் பருவநிலை நிதிக்கான வழிவகைகளை ஆராய்வது குறித்தும் பேச்சுக்கள் நடைபெற்றன. இரண்டு நாடுகளிலும் மறுசுழற்சி தொழில்களில் மேற்கொள்ளப்படும் சிறந்த நடைமுறைகள் பகிர்ந்து கொள்ளப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது. 2026-27 மத்திய பட்ஜெட்டில் சுகாதாரத்துறையில் திறன்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் ஜவுளித்துறையில் ஒரு புதிய வளர்ச்சி அத்தியாயத்தை தொடங்கும் என மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்க சந்தைகளில் $113.76 பில்லியன் அணுகலை விரிவுபடுத்தும் என தெரிவித்துள்ளார். முக்கிய வரி குறைப்பின் மூலம் ஏற்றுமதியில் போட்டித்தன்மை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆயத்த ஆடைகள், கம்பளங்கள், ஜவுளி பிரிவுகளில் வளர்ச்சியை ஊக்குவிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ள அவர் உலகளாவிய ஜவுளி மையமாக இந்தியாவை உருவாக்கும் வளர்ச்சி பயணத்தில் இது ஒரு மைல்கல் என தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுச்சேரியில் வெல்லப்போவது யார்? மக்களின் நாடி துடிப்பு என்ன? நம்முடைய புதுச்சேரி அரசு இந்த 5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 2430 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். சென்ற ஆட்சி காலத்தில் பார்த்தால் 1800 கோடி கூட செலவு செய்யவில்லை. ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல
ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்க பஸ்ஸுக்கு தொத்திக்கிட்டு போறான் சென்னைக்கு. ஏன்? வேலை இல்லை. வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு எந்த விதமான திட்டமும் இந்த அரசிடம் இல்லை. பார்லிமெண்ட்ல கத்துறாங்க SIR வேணான்னு. பாண்டிச்சேரியில் என்ன தெரியுமா செஞ்சாங்க நம்ம காங்கிரஸ் தோழர்கள்லாம்? ஃபர்ஸ்ட் BLA 1 ஃபுல்லா அப்பாயிண்ட் பண்ணது அவங்க தாங்க. டபுள் இன்ஜின் ஆட்சி இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தை மேல கொண்டு போய் ஒண்ணும் இல்லை. திண்டிவனம் பக்கம் ஒரு இன்ஜின் தூக்கின் போது, கடலூர் பக்கம் ஒரு இன்ஜின் தூக்கி போகுது. இங்க முதலமைச்சருக்கு, அதாவது முதலமைச்சருக்கான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணத்தையும் கொடுத்து பெற்றுவிடலாம் என்ற ஒரே நம்பிக்கையில் மக்கள் பிரச்சனையை பக்கம் இவங்க திரும்புறதில்லை. ஒரு வீடு வாடகை வீடு கட்டி கொடுத்துக்கிறீங்களா? கட்டி கொடுக்கல. ஆனா எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டீங்க. எல்லாமே ரியல் எஸ்டேட் பண்ணிட்டீங்க. கோயில் இடம் காமாட்சி அம்மன் இடத்தை கூட எடுத்துட்டீங்க ஃபுல்லாவே. மக்கள் தீர்ப்பு 2026 டிடி தமிழ் நடத்திய பிரம்மாண்ட விவாத நிகழ்ச்சி வரும் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9:05 மணிக்கு உங்கள் டிடி தமிழில் காணத் தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்து வருவதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். 1998ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு மோர்ச்ச தீபம் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன், விஸ்வ இந்து பரிஷத் மாநில அமைப்பு செயலாளர் அரவிந்தன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன், 1998ஆம் ஆண்டு இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் போது பாஜக மூத்த தலைவர் அத்வானி சிறிது தாமதமாக வந்ததால் உயிர் தப்பியதை நினைவு கூர்ந்தார். கோவை நகர வரலாற்றில் இது கருப்பு நாள் என்றும் வளர்ச்சிக்கு எதிரான கோரமான நாள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போது தீவிரவாதிகளின் கொட்டத்தை பிரதமர் அடக்கி உள்ளதாகவும் அவரது கையில் இந்த நாடு பாதுகாப்பாக உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியின் அவலங்களை மூடி மறைப்பதற்காக 5000 ரூபாய் கொடுத்து நாடகத்தை நடத்துகிறார்கள் என்று கூறினார். அரசு தரும் நிதியை யாரும் தடுக்க முடியாது என்று கூறிய அவர், அதற்கு ஆதாரம் உள்ளதா என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டு சகோதரிகள் திமுக மீது கோபத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இன்னும் 60 நாட்கள் தான் உள்ளது என்று அமைச்சர் எல் முருகன் கூறினார். தன்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக இந்த 5000 ரூபாய் என்ற அந்த நாடகத்தை ஆட்சி முடிய நேரத்தில் நடத்தி, அவர் என்ன ஆட்சிக்கு வர்றப்போ சொன்னார், 2021 சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 1000 ரூபா கொடுப்பேன்ட்டு சொன்னார். ஆனால் 3 வருஷம் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. 3 வருஷமாக அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஆட்சி முடிகிற நேரத்தில் நான் 1000 ரூபா கொடுக்குறேன்ட்டு, அதுவும் இப்போ தேர்தலை மையமாக வச்சு முன்கூட்டியே நான் கொடுக்குறேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போலியான நாடகத்தை நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன், தமிழ்நாட்டில் தற்போது ஊழல் அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் குற்றம் சாட்டினார். 5000 ரூபாய் கொடுத்தால் அனைத்தையும் மறந்து விடுவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் கருதுகிறார் என்று கூறிய அவர், 50000 ரூபாய் கொடுத்தாலும் பெண்கள் திமுகவை வீட்டிற்கு அனுப்புவார்கள் என்று தெரிவித்தார். ரூபாய் பெண்களோட அக்கௌண்ட்ல நாங்கள் விடிய வர வச்சோம். இதை பிஜேபி தடுக்க பார்க்குது. எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனத்தோடு இந்த மாதிரி கருத்தை திமுக காரங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாநில அரசோட அதிகாரம் என்ன? இத்தனை நாள் நீங்கள் அக்கௌண்ட்டில் கொடுக்கறதெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் தடுத்து நிறுத்துச்சா? வேண்டுமென்றே காதில் பூச்சுட்டுறக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏதோ பிஜேபி தடுக்க பார்த்தது மாதிரியும், ஸ்டாலின் அவர்கள் பெண்களோட காவலர் மாதிரியும் அப்படியே வெடிய பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட்டே ஒரு ட்ராமா கவர்மெண்ட்டு. ஆனால் 5000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் மறக்க வைக்க பார்க்குறாங்க. பெண்கள் மறக்க மாட்டார்கள், உங்களை மன்னிக்கவும் மாட்டார்கள். நீங்கள் வீட்டுக்கு போவது உறுதி. வள்ளலாரின் போதனைப்படி ஏழை மக்களின் பசியை போக்குவதே தமிழக அரசின் இலக்கு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக வள்ளலார் மாநாடு 2026 முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்.
நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் கடந்த ஆண்டு 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்தியதாக தெரிவித்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறி உலகுக்கே தனிப்பெரும் கருணை என்ற அன்பு வழியில் போதித்தவர் வள்ளலார் பெருமான் அவர்கள் என்றும் முதலமைச்சர் கூறினார். அவரது போதனையின் வழியில்தான் ஏழை மக்களின் பசி எனும் பிணியை போக்கும் வகையில் தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த ஆய்வு மையம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு வளாகத்தில் வைக்கப்படும். மற்ற கோரிக்கைகளும் நிச்சயம் கருத்தில் கொள்ளப்படும். சென்னை மத்திய கைலாஷ் சாலை சந்திப்பில் 61 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள எல் வடிவ இருவழி மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். பாலத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அதில் சென்று பார்வையிட்டார். இந்த பாலத்தால் அடையாறு பகுதியிலிருந்து கிண்டி நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும், கிண்டி பகுதியிலிருந்து அடையாறு செல்லும் வாகனங்களும் மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலையில் இருந்து கிண்டிக்கு செல்லும் வாகனங்களும் தங்கு தடையின்றி செல்ல முடியும். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 23ஆம் தேதி வெளியாகும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கப்பட்டன. இதில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 97.37 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டன. வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேருபவர்களுக்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டது. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிப்ரவரி 17க்கு பதிலாக 23ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் முரண்பாடுகள் என்ற பிரிவில் உள்ளவர்கள் ஆவணங்களை சமர்ப்பித்து வருவதால் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக செய்த பல தவறுகளுக்காக பழியை சுமந்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரசின் பலம் இல்லாமல் திமுக ஆட்சி அமைத்திருக்க முடியாது என்பதை திமுக மறந்துவிடக் கூடாது என்றும், காங்கிரஸ் அளிக்கும் மரியாதையைப் போல் திமுகவும் மரியாதை அளிக்க வேண்டும் என்று கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக 70 நாட்களாக காத்திருக்கிறோம் என்றும், காங்கிரஸ் குறித்து திமுக நிர்வாகிகள் பேசும் பேச்சுக்கள் வேதனை அளிக்கிறது என்றும் மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிட்டார். இந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனி வருவது மாநில செய்திகள். சேலத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஓமலூர் அருகே பூசாரிப்பட்டியில் இந்த விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தனியார் கல்லூரியில் தொடங்கி பூசாரிப்பட்டி, தாசசமுத்திரம், சமத்துவபுரம், தீவெட்டிப்பட்டி வழியாக காடையாம்பட்டியில் நிறைவு பெற்றது. இதில் 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் மாணவர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர். இரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. மேலும் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் முதன்முறையாக பெண்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பேனிக் பட்டன் வசதியுடன் கூடிய புதிய அரசு பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டன. இதனையொட்டி முதற்கட்டமாக 16 பேருந்துகளை தமிழக அரசின் கொறடா ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். அதிகரித்து வரும் எண்ணிக்கையை கருதி நீலகிரி மாவட்டத்திற்கு புதிய பேருந்துகளை அரசு வழங்கி வருகிறது. இதன் ஒரு கட்டமாக நீலகிரி மாவட்டத்திற்கு 38 பேருந்துகளை தமிழக அரசு வழங்கியுள்ளது. முதற்கட்டமாக 16 புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்காக தமிழக அரசு கொறடா ராமச்சந்திரன் பேருந்துகளை ஆய்வு செய்த பின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்திற்கு முதன்முறையாக இயக்கப்பட உள்ள இந்த 16 BS6 பேருந்துகளில் பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பேனிக் பட்டன் என்ற அவசர அழைப்பு பட்டன்கள் 6 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளன.
இந்த புதிய பேருந்துகள் மலைப்பாங்கான பகுதியில் பயணிக்கும் போது GPS கருவிகள் மூலம் கண்காணிக்கப்படும். மகா சிவராத்திரியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுவதுடன் பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை வழிபடுவார்கள். இதனை ஒட்டி உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் இரவு 10 மணி, நள்ளிரவு 12 மணி, 2 மணி, அதிகாலை 4 மணி என 4 கால பூஜைகள் நடைபெற உள்ளன. இதையொட்டி இன்று காலை பெருவுடையாருக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பெருவுடையாரை தரிசனம் செய்ய பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு வருகின்றனர். பெரிய கோயில் அருகே உள்ள பெத்தண்ணன் கலையரங்கத்தில் இன்று மாலை 6 மணி முதல் நாளை காலை வரை பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. கர்னல் ஜான் பென்னிகுய்க்கின் பிறந்தநாளை ஒட்டி தேனியில் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சின்னமனூர் அருகே ஊர் பொதுமக்கள் சார்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 150க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. மார்க்கையன் கோட்டையில் இருந்து சிந்தலச்சேரி வரை உள்ள கிராம சாலையில் 6 கிலோமீட்டர் தூரம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. நடுமாடு, பெரிய மாடு, தட்டான் சிட்டு, தேன் சிட்டு என பல பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் முதல் 3 இடங்களை பிடித்த காளைகளுக்கும் மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் ரொக்கப்பணம் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தினை சாலையின் இருபுறமும் நின்றவாறு சின்னமனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கோடை தொடங்க உள்ள நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து சரிந்து காணப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 200 கன அடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. இன்று விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல்லில் குவிந்தனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்த போதிலும் 5 அருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டு காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 17வது தேசிய அளவிலான நமோ டிராபி தற்காப்பு கலை போட்டிகளில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்தியன் குங்ஃபு அகாடமி அணியினர் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளனர். தனியார் உள் விளையாட்டரங்கில் போட்டிகள் கடந்த 8ஆம் தேதி தொடங்கியது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 9 மாநிலங்களிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த போட்டிகளின் இறுதியில் கிருஷ்ணகிரி மாவட்ட இந்தியன் குங்ஃபு அகாடமி குழுவினர் 300க்கும் மேற்பட்ட பதக்கங்களை குவித்து 2026ஆம் ஆண்டிற்கான ஒட்டுமொத்த ஓபன் சாம்பியன்ஷிப் கோப்பையை தட்டிச் சென்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பங்களாதேஷில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. அந்நாட்டில் அண்மையில் நடைபெற்ற 13வது தேசிய பொதுத் தேர்தலில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மானின் பங்களாதேஷ் தேசிய கட்சி மொத்த 297 இடங்களில் 209 இடங்களில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காலை 10 மணி அளவில் பதவியேற்றுக் கொள்வார்கள் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் நசீருதீன் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என தாரிக் ரஹ்மானின் செய்தி தொடர்பாளர் சலே ஷிப்லி தெரிவித்துள்ளார். மாலை 4 மணி அளவில் அதிபர் முகமது சஹாபுதீன் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்ற பின்னர் தங்கள் நாடாளுமன்ற கட்சித் தலைவரை தேர்வு செய்வார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அதிபரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். இதனைத் தொடர்ந்து அதிபர் முதலில் பிரதமருக்கும் பின்னர் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் செய்யப்பட்டு வருவதாகவும் சுமார் 1000 விருந்தினர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்புவில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான முக்கிய போட்டி இன்று நடைபெறுகிறது. கொழும்புவில் இன்று இரவு 7 மணிக்கு இப்போட்டி நடைபெறுகிறது.
இதனிடையே மும்பை வாங்கடே மைதானத்தில் இன்று காலை நடைபெற்ற நேபாள் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய நேபாள் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 133 ரன் எடுத்தது. இதனையடுத்து 134 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 15.2 ஓவரில் 1 விக்கெட்டை மட்டுமே இழந்து இலக்கை எட்டி எளிதாக வெற்றி பெற்றது. இதனிடையே சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் நமீபியா வெற்றி பெற 200 ரன் இலக்கை அமெரிக்கா நிர்ணயித்துள்ளது. டாஸ் வென்ற அமெரிக்க அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. இதனைத் தொடர்ந்து ஆடிய அந்த அணி 4 விக்கெட் இழப்புக்கு 199 ரன் எடுத்தது. தற்போது 200 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி நமீபியா அணி விளையாடி வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இந்திய பெருங்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதனிடையே இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் மிதமான பனிப்பொழிவு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை. வணக்கம்.